வாழ்ந்துதான் என்ன செய்ய போகின்றோம்? செத்து தொலையலாமே. செத்துத்தான் என்ன செய்ய போகின்றோம்? வாழ்ந்துதான் தொலையலாமே. ஆம், வாழ்ந்து காட்டுவோம். இது 9வது பாகம். இன்று தூதுவர் ஆலயங்களை பற்றி பார்ப்போம். எம்பசிகளை பற்றி. நம்ம நாட்டில் வெளிநாட்டு தூதுவர் ஆலயங்கள் 40க்கு மேல் இருக்குது. இந்த தூதுவர் ஆலயங்கள் நாம் என்ன நினச்சிட்டோம், இங்கே விஷா கொடுக்குறதுக்கு தான் இருக்கண்டு. விஷா மட்டும் இல்லை, அதில் அரசியல் பிரிவும் இருக்குது. அதுவும் இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஆனால் கொமர்ஷியல் டிவிஷன் இருக்குது, வர்த்தக பிரிவு தான் ரொம்ப பெருசாக இருக்கும் எல்லா தூதுவர் ஆலயங்கள்லையும். நாம் இந்த வர்த்தக பிரிவுக்கு எந்த நேரமும் எனி டைம் போகலாம். அவங்க டெலிஃபோன் நம்பர் எடுத்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம். அப்பாயின்மெண்ட் இல்லாமையும் போகலாம். உதாரணமாக நாம் லண்டன் எம்பசி தூதுவர் ஆலயத்துக்கு போகிறோம்னா லண்டன் எம்பசிக்கு போய் செக்யூரிட்டிக்கிட்ட இப்படி கொமர்ஷியல் டிவிஷன் போகணுமெண்டா ஆல்வேஸ் வெல்கம். நம்மளை கொண்டு அங்கே அழகாக வழிகாட்டி விடுவார். அங்கே பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, நம்மளோட நாட்டு ஆக்களும் இருப்பாங்க, எல்லா பாசையும் கேட்கக்கூடிய ஆக்கள். நாம் அங்கே போய் சீனியர் ஆஃபீஸோடைய உட்கார்ந்து கதைக்கலாம். இப்போ யூகேயில் உள்ள சகல பொருட்களை, மூலப்பொருள், முடிவுப் பொருள், என்ன பொருளை வாங்கணும், என்ன பொருளை விற்கணும், அந்த டீட்டெயில்ஸு கேட்டால். இப்போ யூகேலேருந்து நீங்கள் மொபைல் ஃபோன் இம்போர்ட் பண்ணணும்னா மொபைல் ஃபோன் இம்போர்ட் பண்ணுற கம்பெனிகளில் டீட்டெயில்ஸை தாங்கன்னு சொன்னால் வித்தின் 5 minutes 10 minutes தருவாங்க. அடுத்து அங்கே உள்ள புக்குகள் அது இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். உங்களோட அட்ரஸை கொடுத்துட்டு வந்தால் அங்கே உள்ள ப்ராடக்ட்கள் கம்பெனிகளில் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களோட வீட்டுக்கு பை போஸ்ட்டில் வரும். என்ன பொருளையும் பற்றி கதைக்கலாம், என்ன வாங்க. இந்த கொமர்ஷியல் டிவிஷன் தான் யூகேட வருமானத்தை கூட்டும். அப்போ கொமர்ஷியல் டிவிஷனில் பெரில்லா போன்ற போராளிகள் மாதிரி தான் இருப்பாங்க அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ். அந்த நாட்டுக்கு என்னத்தையாவது விற்று அந்த நாட்டுக்கு ஒரு வருமானத்தை எடுக்கணுமென்று இருப்பாங்க. சரியா? அப்போ நாம் அங்கே போய் அதை கேட்குறதோட நம்மளோட பொருட்களை விற்கிறது சம்மந்தமாக அவங்களோட கதைக்கலாம், கேட்சிட்டு வரலாம். நம்மளோட நாட்டுக்கு வெளிநாட்டில் எம்பசிகள் இருக்குது. நம்மளோட நாட்டு எம்பசிகள் 63 நாட்டில் இருக்குது. அதில் 45 வெல்த்தியான கண்ட்ரிகளில் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டு எம்பசிகளுக்கு போய் திடீரென்று விளக்கங்கள் விவரங்கள் கேட்டால் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப இது. ஆனால் இங்கே உள்ள எம்பசிகளுக்கு நீங்கள் போகலாம். அடுத்த முறை நீங்கள் கொழும்புக்கு போனீங்கன்னா எம்பசிக்கு ஒரு தரம் போய் பாருங்க, எல்லா வசதியும் செய்து தருவாங்க. இப்போ எம்பசிகள் இருக்கிற என்னதுக்குன்னா அவங்களோட நாட்டுகளில் வருமானத்தை கூட்டுறதுக்கு. இப்போ நம்ம போனால் நம்மளை பிடிச்சி வச்சுக்குவாங்க. பிடிச்சி வச்சுக்கிட்டு கேட்டு சில நேரம் உங்களோட இடத்துக்கே வருவாங்க. உங்களோட வீடுக்கோ இல்லாட்டி உங்களோட ஆஃபீஸுக்கோ நீங்கள் சாதாரணமாக தம்புள்ளையில் இருக்கீங்கன்னா தம்புள்ளைக்கு வருவாங்க. அவங்க ஆஃபீஸர்ஸ் மாதிரி உங்களோட பேசுவாங்க. அப்போ நீ உற்பத்தி செய்கிற பொருள், அதுக்கு தேவையான மூலப்பொருள், மெஷினரி, எக்யூப்மெண்ட்ஸ், சம்திங் எல்ஸ், எக்ரிகல்ச்சர் மெஷினரி, அதுக்குரிய பார்ட்ஸ், இல்லாட்டி கார் வெஹிக்கிள்களுக்குரிய சம்மந்தப்பட்டதுகள் எதுகளும் அவங்களுக்கு இது பண்ணலாம். அதே நேரம் எங்களுக்கு சில சாமான் இருக்குது. அவங்களோட ட்ரேட் மிஷன் எல்லாம் இங்கே வந்து போகுது. அப்போ அவங்கள்ட்ட போய் உங்களோட நேமை கொடுத்து போட்டு வந்து இல்லைன்னா அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் டியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டூ வாட் எவர். ஆல்வேஸ் ரிமெம்பர் மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட். லைஃப் இஸ் பிகம் meaningful and peaceful only when you are role model to somebody. Thank you.